ஜெசிகாவுக்கு என்னாச்சு? ஜெசிகாவுக்கு காதில் ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மல் போடுற தூரம் ஒரு காதில் சின்னதாக இருக்குது, இன்னொரு காதில் எப்படி பெருசாச்சுன்னே தெரியாது, ரொம்பவே பெருசாகிட்டு இப்போ இது கம்மல் போட முடியல, சொரையோடு சேர்ந்து இந்த பக்கம் வந்துடுது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெசிகாக்கு ஆல்ரெடி பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஜெசிகாவை தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்கும்போது ஜெசிகா ரொம்பவே அழுதுட்டா. நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜெசிகா ரொம்பவே நார்மல் ஆகிட்டா. அங்கே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அதுலேருந்து 3 நாள் கழித்து திருப்பியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச்சஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணி இன்னொரு வாட்டி மருந்து வச்சு கொடுக்க மாத்திரையே ரெகுலராக போடுங்கன்னு சொல்லி மட்டும் சொல்லியிருந்தாங்க. டெய்லி வீட்டில் ஆயின்மெண்ட் போட்டு இதே மாதிரி பேண்டேட் பண்ணி தான் ஜெசிகா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா. 7 நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்டிச்சஸும் எடுத்தாச்சு. ஜெசிகா இப்போ நார்மலாக இருக்கா. இதுலேருந்து 2 மாதத்துக்கு அப்புறம் காது குத்தி கம்மல் போட்டுடலாம்.